This is the processing of work cutting வாழை மரம். Today's vlog is about வாழை மரம் வெட்டிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து சீக்கிரமாக ஏஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 8 o'clock ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21st of April and Thursday. தூங்கினதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock 4:30க்கு நம்ம தான் தூங்கினேன். பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து அவசரமாக என்னை எழுப்பி விட்டார். ஹலோ திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இப்போ தான் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. சாமி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சமைக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு தர்ஸ்டியாக இருக்குது. பிகாஸ் இப்போ தான் நான் ஏஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கணும். சீரியஸாக பாஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அப்படியே சில்லுன்னு தண்ணி உள்ளாருங்கன்னா அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே தண்ணி போகிறது தெரியுது. ஸோ இப்போ எதுக்கு நீங்கள் யோசிக்கிறேன் ஏஞ்சிட்டேன் அப்படின்னா வந்து இன்னொரு வீட்டில் வந்து வாழை மரம் வந்து பயங்கரமாக வாழ்ந்துக்கிறான். ஸோ வந்து அதை போய் கட் பண்ணோம். எங்கள் அப்பா இப்போ அங்கே தான் இருக்கிறாரு. சீக்கிரம் வாடா வெயில் வரத்துக்குள்ளே கட் பண்ணணும், வெயில் வரத்துக்குள்ளே கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திச்சேன்? இன்னைக்கு நானும் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். டெய்லி எத்தனை மணி? நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். டெய்லி நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். அப்போ நான் மட்டும் தான் லேட்டாக எழுந்திரிக்கிறேன் டெய்லி. ஆமாம், அப்போ கூட நான் எழுப்பி விட்டாதான் டைம் ஆகிடுச்சு எழுந்திரிக்கோ. எழுந்திரிக்கிறதுக்கு அந்த ஒரு சொரணியே வரமாட்டேங்குது. அப்படியே பெட்லேயே வாழை மரம் கட் பண்ண இதோ அங்கே தான் போயின்னு இருக்கேன். ஸோ இப்போ என்னோடய இன்னொரு வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் அங்கே தான் வந்து வாழை மரம் கார்டனிங் அதெல்லாமே பண்ணியிருக்கோம். பிகாஸ் வந்து அதுதான் எங்களுடைய ஓன் ஹவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ். கொலையை அறுத்து எடுக்கணுமா? பாருங்க எவ்வளோ காய் இன்னும் பழுக்குதுன்னா செம்ம எவ்வளோ காய் பாஸ். ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஸ்டார்டிங்கில் கட்டும்போது வந்து வச்ச வாழை மரம் இன்னும் வளர்ந்துனே இருக்குது. இன்னும் வாங்கினே இருக்குது. அது பாட்டுன்னு டாடி இப்போ என்ன பண்ணோம் டாடி? எங்கள் அப்பா சொன்ன மாதிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இழுத்து பிடிக்க நான் கட் பண்ணுவேன். நீங்கள் இழுத்து பிடிங்க நான் கட் பண்ணுறேன். வெயிட்டுடா அதனால ஒன்று பிடிக்க சொல்லலாம். வளர்க்குங்க. எதை பிடிக்கணும்? இதையா? இதை பிடிச்சிக்கிறியா? இதை பிடிச்சிக்கிறியா? விட்டுற மாட்டியா? அதெல்லாம் விட மாட்டேன். கமான் மிஸ்ஸன் சுரேஷ் பாபு வருங்க. பாருங்கள் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வாழைத்தாறு அப்படியே எப்படி வேற லெவல் பண்ணிட்டோமா? அப்படியே ஒரு கையில் கேமரா பிடிச்சி இன்னொரு கையில் அப்படியே இன்னொன்று இருக்கா? மரம் வெட்டணுமா? முடிச்சுட்டேன் மரம் வெட்டி. ஓகே இப்போ வந்து இதை வெட்டி எடுத்துட்டாங்க. இது எவ்வளோ நாள் ஆகும் இது பழுக்கிறதுக்கு? இது பழுக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சேன். பழுத்துருக்குல்ல ஒன்று ஒன்றா அப்படியே ஒரு சீப்பாக பழுக்க ஆரம்பிக்கும். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அதுதான் சொன்னேன். ஏன் எவ்வளோ பெருசாக இருக்குது? பரவாயில்ல. வீட்டில் காய்க்கிறது இவ்வளோ பெருசாக வருமா? நான் என்ன திருப்பி எத்தனை வந்து போடுறோம்ல இந்த இதெல்லாம் உயிர்வுலாம் மாட்டு சாணம் தான் அதுக்கு மெயின். எங்கள் அப்பா டெய்லி காலைல போயிட்டு அங்கே போய் மாட்டு சாணம்லாம் பொறுக்கின்னு வந்து போட்டுன்னு இருப்பார். நானும் ஏதோ இதுன்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் ஒர்த்து அவர் பண்ண வேலைக்கு அவுட்புட் செம்மையாக வந்துருக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குது பாஸ். கார் கவர் எடுத்துன்னு வந்து கட்டி வச்சுருக்கீங்க. அதுதான் போயிடுச்சு. அதுக்காக யூஸ் ஆகட்டும். சூப்பராக தூக்கி போடுறா. தூக்குங்க கவான். ஜெய் மாதாஜி தூக்குங்க. காட்டுங்க நான் எவ்வளோ வெயிட் பண்ணுறா தெரிகிறேனா? ஓகே வாங்க லெட்ஸ் கோ. சரி சரி இது அது இது போட்டு வைக்கணும். குடி போட்டு வைக்கணும். இல்லைன்னா கரையாயிடும். ஆமாம் நல்லம்மா செம்மையாக வந்துருக்குல்ல. சூப்பராக வந்தது. எப்படி வேறு லெவலுக்கு கீழே தூக்கின்னு வந்துட்டோமா? ஆனால் என்ன டிஷர்ட் தான் வந்து வேறு லெவல் நாஸ்தி ஆகிடுச்சு போல ஒரு பின்னாடி. பட் ஆனால் நான் அதுக்கு தான் இந்த டிஷர்ட் போட்டு வந்தேன். இது வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐயோ இப்போ எனக்கு பிடிச்ச டிஷர்ட். பட் ஆனால் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால வந்து நான் இதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன்.
ஸோ அதனால தான் இதை போட்டு வந்துட்டேன். என்னாச்சு? இனிமேல் தான் வேலையே இருக்கா. இன்றைக்கி என்ன வச்சு செய்ய போகிறார் போல இருக்கு இவர். திஸ் இஸ் எங்கள் வீட்டு கார்டன் ஏரியா, ரொம்ப சின்னது. எங்கள் அப்பா பாருங்க பக்கத்து வீட்டு ஸ்லாப்பில் தான் ஏறினா இருக்காரு. கீழே ஒரு ஐடியா கட் பண்ணி நல்லா இருக்கு. ஒரு ஐடியா பொத்துன்னு வந்துடும். ஸோ எங்கள் அப்பா கட்டிங் வேலை பாருங்க. நான் பாருங்க கிட்ட காமிச்சுன்னு இருக்கேன். இது மாதிரி நின்று டன் 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 அப்படியே எங்கள் தோலில் வச்சுருந்தது. நீ வெயிட் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கட் பண்ணிக்கலாம். பெரிய கத்தி எங்க? அந்த கத்தியெல்லாம் இதை கட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா வீட்டில் ஒரு 2 அருவா இருக்கு. எத்தனை தான் பட்டுன்னு 2 வேறு அருவா வருது கிடையாது. அருவாலாம் கட்டாவாது. இப்போ பக்கத்தில் வருதுப்பா. அதான் இங்கே இதை பாருங்க. இது ஒரு இதுலேயே 2 இருக்குடி. ஆமாம், பக்கத்தில் வருதுல்ல அது. இது ஒன்று, இது ஒன்று, அதுக்கப்புறமா அங்கே ஒரு 2 வருது. அதான் சொல்லுவாங்க வாழையடி வாழையடி. இப்போதைக்கு என்னன்னா என்னுடைய கேமரா சேஃபாக இருந்தால் போதும். அப்படியே போட்டுறதுலாம். இப்போ இங்கே வந்து பிடிச்சிக்காத. இங்கே கட் பண்ணுறேன். இங்கே கட் பண்ணுவோம் இப்போ. சரியா? நல்லா போயிடுச்சு. அது பரவாயில்ல விடு. அப்பா இவ்வளோ சின்ன இடத்துல எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹெட்டு பாட்டை வந்து தூக்கியாச்சு ரைட்டா பாடுத்துட்டீங்க. கட் பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸியாக எடுத்துன்னு போயிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் சுரேஷ் பாபு? எடுக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக இருந்தால் ஆக்சுவலாக வாழை மரம்ன்ற பெரிய இதே கிடையாது. கத்தி மொக்கையாக இருக்குது. இதெல்லாம் எங்கள் அப்பா வெட்டு சும்மா அப்படியே வெட்டு ஒன்று தூண்டு 2 நேரடி சின்ன கத்தி வச்சு வெட்டு வந்தான். இது மொக்கையாக இருக்கிறாரு. ஆனால் சீரியஸாக இவ்வளோண்டு இடத்துல பாருங்களேன் எங்கள் அப்பா எவ்வளோ கார்டனிங் பண்ணி வச்சுருக்காரு. வந்துச்சு. அது துணி கட்டியிருக்குது. இங்கே இருக்கிறோம். This is the processing of work cutting வாழை மரம். Today's vlog is about வாழை மரம் வெட்டிங். நான் எப்படி உழுவேன் மொத்தமா எடுத்துறீங்களா? சரி ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை எடுத்துடணும். அது அப்படியே வச்சா பாவம். சரி கத்தி ரெண்டாயிடுச்சுடா. உடச்சிங்களா கத்தியா? அந்த மஞ்சள் கத்தி எடுத்து கொடு. உன் கத்தியை உடச்சிட்டார் மம்மி. எனக்கு இப்போ கத்தி வேணும். காய் கத்தி. அது சில கத்தியா இருக்கு. நீ அந்த பெரிய கத்தி எடுத்து வந்துருக்க தானே. இது ஒரு மரம் தான் இருக்கா? இது ஒண்ணுமா? அதுக்கு பின்னாடி அங்கே ஒன்று இருக்கு. அங்கே பின்னாடி 2 இருக்கு. இது உள்ளே ஒன்று இருக்கு எக்ஸ்ட்ரா. இதை பார்த்தீங்களா? இது வாலின்ட்டு ஸோ எங்கள் அப்பா கத்தியை கட் பண்ணிட்டாரு. கத்தியை உடச்சிட்டாரு. சின்ன கத்தியை சூப்பரா இப்போ சரன்னு வச்சது. அது வேஸ்ட். அது எப்பவும் பெருசாக இருக்குது. வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் இப்போ மீன் பண்ணுறது என்ன மீன் பண்ணுற மாதிரி இருக்கு. பெருசாக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நான் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கு. இன்னும் தண்ணி இருக்குடி. ஏய் இப்போ என்ன தரமா பண்ணு உனக்கு? இது பல்லு மாற்றி அதில் தண்ணி கொடுப்பேன். அது குடி. ஏன்? கல்லுகளெல்லாம் அடிச்சுட்டு வெளில வந்துடும். கிட்னியில் ஸ்டோன்ஸ் எல்லாம். ஓ இது வேறு ஒன்று இருக்கு. ஆமாம், இந்த தண்ணி குடிக்கணும். இதுலேயே தண்ணி இருக்கு. இதுவும் குடிக்கணும். ஸ்பூன் இந்த எடுத்துட்டு குடி. ரொம்ப சூப்பர். அது கிடைக்காது. மரம் வச்சதே கிடைக்குது. பாருங்க, ஒரு கையில் லாக் பண்ணின்னு ஒரு கையில் தூக்கினு இவ்வளோ சின்ன ஒரு இடத்துல. ஐயோ இங்கே கீழே பாருங்க இவ்வளோதான் வலி. எப்படி வரலவா? ஐயோ மா அம்மா குடுமா. அம்மா இது அங்கே வேறு ஒன்று வளருது. இல்லை இது இருக்குல்ல பெரிய இல்லை கட் பண்ணது. இதோட அம்மா அது. ஓகே அம்மா இதோட இது கண். இதோட இது ஃபுல்லாக வச்சுட்டு இது வளரும். இது எப்படி வச்சுட்டு இது வளர்ந்தது அது மாதிரி. எனக்கு கழுத்தெல்லாம் பிசு ஆயிடுச்சு. விவசாயிகளோட கஷ்டம் புரியுதா? ஒரு மரத்துக்கே ஒரு சொல்கிறோமா 1000 மரம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களா? எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இதெல்லாம் மரம் காற்றடிச்சு சாஞ்சு போயிடும். எவ்வளோ லாஸ் இது.
கேமரா மிஷின் நான் பார்த்தா ஃபஸ்ட்டு சீரியஸாக பாஸ் எனக்கு யாரும் ஒரு கேமரா வேணும் தான் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்பேஸும் எல்லாமே வளர்க்கலாம்ல, அதான் கேர் எடுத்து பார்க்கணும் எல்லாத்துக்குமே. அதுக்கு உண்டானதெல்லாம் சத்தான இதெல்லாம் கொடுக்கணும், தண்ணி ஊற்றணும். கேட்டுக்கோங்க பாஸ், வீட்டில் சின்னதாக இடம்னா கூட பரவாயில்ல, இது மாதிரி எதனா ஒன்று வளர்த்து வச்சுருங்க. பிகாஸ் நம்மளுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். எத்தனை மரம் வச்சுருந்தோம் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், இந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா சின்னதாக 300 ஸ்கொயர் ஃபீட் தான் ஓவராலாகவே ஃப்ரீயாக இருக்கிற இடம் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, பப்பாயா இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இது ஏதோ சம்திங் சின்ன சின்ன செடியெலாம் இருக்குது, எனக்கு பேர்லாம் தெரியல. நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய இடம் இருக்குது அதெல்லாமே முக்கியம் இல்லை. நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். இப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம இன்ட்ரெஸ்ட். என்ன எல்லாருமே கேட்பாங்க, இவ்வளோ சின்ன ஒரு இடத்துல எப்படி நீ 9 நாய் வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பிளானிங் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி அக்காமடேட், அதுக்கேற்ற மாதிரி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம ஃபுல் ஈடுபாடாக செய்ய முடியும். ஸோ ஓகே கைஸ், இதோட வந்து இந்த vlog முடிச்சிக்கலாம். ஃபார் அதுதான் ஒரு வீடியோ ரீசன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நான் லைக் பண்ணுறேங்க மறக்காமல், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு இருந்ததுன்னா அதுக்கான எக்ஸ்கியூசஸ் தேடுறதுக்கு பதிலாக அதுக்கான வேவை தேடலாம். கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், லேப்டாப் ரெடி ஆகிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் லாஸ்ட் விலாக் போடல, மீன்ஸ் நான் போடாமல் இந்த விலாக் வந்து போடல, பிகாஸ் கண்டினியூவேஷன் போயிடும். அதனால் பை பாய். அண்ட் கேமிங் சேனல் இன்னும் நீங்கள் போய் பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ணனா நீங்கள் தாராளமாக போய் கீழே லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்த்தீங்களா, எனக்கு இங்கே சிக்னலே கிடையாது, ஆனாலும் நான் வந்து பண்ணணும்னு தோணுச்சு. சிக்னல் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும். எதுக்காகவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது.